ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க எல்லாருமே விரும்பி இது சாப்பிடுவாங்க. குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த கத்திரிக்காய் ரெசிபி செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் பெரிய பெரிய கத்திரிக்காயாக ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை கத்திரிக்காய் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கோம். நான் 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன ஃபேமிலியாக இருந்தால் 1-2 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலா நம்ம கலக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு, நான் 5 கத்திரிக்காய்க்கு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை பொடி பொடியாக நறுக்கி இது கூட நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கூட நான் இஞ்சி பூண்டு சேர்க்க மறந்துட்டேன், அதனால் கடைசியாக சேர்த்துருப்பேன். நீங்கள் இப்போவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு புளிப்பு சுவைக்காக லெமன் ஜூஸ் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புளிப்புக்காக புளி கூட கொஞ்சமாக கரைச்சி சேர்த்துக்கலாம், அல்லது இல்லைனா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அல்லது ஆம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா, மேங்கோ பவுடர் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கலாம். உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் தான் கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். அதாவது ரொம்ப அதிகம் வேணால் ஒரு அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவெல்லாம் இந்த மசாலாவில் ஒவ்வொன்றா தடவி நம்ம வச்சிடலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம மசாலா தடவியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே அப்படியே ஊற விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு பிளேட்டில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. நம்ம மசாலா தடவி ஊற வச்ச கத்திரிக்காவை நல்லா இதில் புரட்டி எடுத்துடலாம். எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி புரட்டி எடுத்துட்டு இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் இதை நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் ஒவ்வொன்றா. இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், போட்டுட்டு ஒரு 1/2 நிமிஷத்தில் நீங்கள் திருப்பி விட்டுருங்க. நீங்கள் அடிக்கடி திருப்பி விட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் திருப்பி விட்டு வேக வச்சா போதும். ஃபஸ்ட் டைம் ஒரு 1/2 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. கத்திரிக்காய் சீக்கிரமாக குக் ஆகிரும். அதை திருப்பி விட்டு இன்னும் ஒரு 1/2 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு மிதமான தீயில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இல்லாட்டினா மேலே போட்டிருக்கிற அந்த ரவையும் அரிசி மாவும் கருகி போயிடும். இப்போ இது நல்லா பாருங்கள் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி உள்ள கத்திரிக்காயும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறும் கத்திரிக்காயை கூட எடுத்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் வெறும் கத்திரிக்காயாக மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ப்ரெட்டு தூள் இது கூட நீங்கள் மசாலா கூட கலக்கி போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு சுவையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சூப்பரான வித்தியாசமான ஸ்டைலில் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். தேங்க்யூ, பாய்.